ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். மனசு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, உடல் நல்லா இருக்கிறதுக்கு மனசு தான் அடித்தளம். அப்போது நம்ம மனசை சரியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ உடல்நிலை அதை ஒட்டி தான் அமையும். ஏன் அப்படின்னா, மனசு நல்லா இருக்கிற வரைக்கும் உடம்புல எந்த தாக்குதல் நடந்தாலும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வெளியிலேருந்து புறத்தாக்குதல் என்ன நடந்தாலுமே அதெல்லாம் சமாளிச்சிரும். ஏன்னா மனசில் தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, ஒரு ஜோஷ், ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ அதனால் அவங்க அதை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேளை மனசு தொய்வடைஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போ ஒன்றுமே நடக்கலைன்னா கூட உடம்பு சோர்ந்து போய் கனமாக ஃபீல் ஆகி அதை ஒரு இடத்துல நம்மளை முடக்கி போட்டுரும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடம்பையும் மனசையும் ஒரே சிங்கில், ஒரே கனெக்ஷனில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கூட கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கணும் டெய்லி. நம்மளுக்கு என்ன வேணும், மற்றவங்களுக்கெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள, நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு, ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுற நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை புரிஞ்சிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மனசோட நிலை எப்போ எப்படி மாறுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற நம்ம செயல்களை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா உடம்பும் மனசும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கலாம். இதுக்கு அர்த்தம் மனசு நினைக்கிறதெல்லாம் செய்யலாமாங்க உடம்புக்கு சரியாக அப்படின்னா, மோஸ்ட்லி மனசு உங்களுக்கு நல்ல விஷயத்தை மட்டும்தான் சொல்லும். உங்களோட நல்லதுக்கு மட்டும்தான் உங்களோட மனசு பேசும். அது ரொம்ப எதிர்பார்க்குறது என்னென்னா, பாராட்டை எதிர்பார்க்கும், அன்பை எதிர்பார்க்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, அடுத்தவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம். வெளியிலேருந்து யாராவது என்னை பாராட்ட மாட்டாங்களா, அன்பு கொடுக்க மாட்டாங்களான்னு. பட் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு பழகிக்கணும். அந்த பழக்கம் வந்தால் தான் நம்மளால் மற்றவங்களுக்கு அதை கொடுக்க முடியும். மற்றவங்களும் நம்மளுக்கு அதை கொடுக்கறதுக்கான சூழல் உருவாகும். இது எகெயின் ஈர்ப்பு விதியோட ஒரு அடித்தளம் இது. ஸோ உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணுன்றதுக்கு தான் நீங்கள் உங்ககிட்ட நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்றது. நேரத்தை செலவழிக்கிறப்போ உங்களை புரிஞ்சுப்பீங்க, உங்கள் மனசை புரிஞ்சுப்பீங்க. அதை சந்தோஷமாக வச்சுக்கிறப்போ உங்கள் உடம்பும் சந்தோஷமாக இருக்கும், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பதிவு பண்ணுங்கள்.